வேதத்துடனே 5வது வேதமாகி மகாபாரதம் என்று சொல்ல முடியாது புண்ணிய கதையை எழுதியே வியாச பெருமான் நான் தான். சுவாமி வாங்க வாங்க, உங்களுக்கு தான் தேடிங்கிறேன். என்ன விஷயம் இருக்கிற? அதான் 8 பாரதம் முடிச்சல்ல. பரவச மகரிஷிக்கும் மகராகத்தானே பிறந்து பூமியிலே 7வது என்று சாதிக்க வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக அங்கிலா தோன்றலில் தோன்றாமை நன்றி. அப்படி அந்த வள்ளுவர் வாக்கின் பிரகாரம் ஏதாவது ஒன்று செய்கின்ற எண்ணத்தினால இந்த மகாபாரத கதையாகி 5ஆம் வேதத்தை நான் செய்திருக்கின்றோம். 5ஆம் வேதத்தின் பிரகாரம் மகாபாரதம் முடிவு பெற்றது. அப்படியே பெற்றாலும் தர்மநந்தனர் முடிசூட்டு விழாவும் முடிந்து விட்டது. அப்படியே தர்ம பட்டாபிஷேகம் ஏற்றுக்கொண்ட போதிலும் அவர் வாழக்கூடிய வாழ்க்கை நரக வாழ்க்கை. அதனுடைய நிலைப்பாடுகளை விளக்கி என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவிக்க நான் வந்திருக்கிறேன். தாத்தா வந்திருக்கிறேன். அப்படி கொடுத்து விட்டேன். எனக்கு மன நிறைவானது இல்லையே. ஏனென்றால் நாங்கள் தம்பியாக இருக்க முடியாத துரியோதனன் வந்து நம்மிடத்திலே இந்த உலகத்தை நானே ஒருவனே ஆள நினைத்தேன். அப்படி நினைத்த என்னை நீங்கள் கொன்றுவிட்டீரே. அப்படி என்று கூக்குரலிட்டு அழுவது போலவும் அப்படியாக எனக்கு நிர்பந்தம். அதாவது இந்த கனவிலே வருகின்ற தோற்றமானது நிர்பந்தி என்று சொல்லுவாங்களே, அது போன்று இருக்கின்றது. இதற்கு என்ன செய்வது தாத்தா? இந்த உத்தமானது துரியோதனனால் கெட்ட எண்ணம் கொடேன் என்று கடைசியில மாண்டு மடிந்தான். மண்ணுக்காக போராடி அவன் மரணம் அடைந்த போதிலும் நீங்க கொன்றது தர்மமாக இருந்தாலும் உத்தமே செய்திருந்த போது அந்த பிரம்ம அத்தி தோஷமானது அதை விடாப்பிடியாக உங்களை தொடர்ந்துதான் இருக்கும். அந்த பிரம்ம அத்தி தோஷம் நீங்க வேண்டும் யாருனால் அஸ்வமேத யாகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அஸ்வமேத யாகம் என்றால் என்ன? எப்படி செய்வது? எப்படி அதற்கு யாரை துணை கொண்டு செய்வது? அஸ்வமேத யாகம் என்று அந்த அஸ்வத்தை பஞ்ச லட்சணம் இருந்திருக்கோடைய அஸ்வத்தை கொண்டு வந்து அதை வழியாகத்தானே நிறுத்தி யாகத்தின் முன்னாக நிறுத்தி யாகத்தை செய்ய வேண்டும். அந்த பசு அந்த அஸ்வமேதத்தை கொண்டு வர வேண்டும். எங்க போகணும்? அங்கே எவங்க சூழல் என்று சொல்ல முடியாது. அவனிடத்திலே அந்த குதிரை இருக்கிறது. அதை கொண்டு வந்து யாகத்தை துவங்கி வெற்றிகரமாக யாகத்தை முடித்தீர்கள். உங்களை பிடித்திருக்க முடியாது. பிரம்மத்தி தோஷம் நீங்கிவிடும். இதுவே உபாயம். அதை சீக்கிரமா செய்து முடியுங்க. அப்படியாக தாத்தா உரைத்தவரை நாம இந்த தினத்திலே பிரம்மத்தி தோஷத்தை நீக்க வேண்டும். அதற்கு முன்பாக
ஆமா. வாழ்கின்ற பொழுது பிறப்பு இருப்பு இறப்பு மனிதனுடைய வாழ்நாளே ஆமா. நாம நினைச்சுக்கலாம் ஆமா. 100 வருஷம் வாழ போறோம், ஆமா. 120 வருஷம் வாழ போறோம், ஆமா. அப்படி என்று நாம உள்ளத்திலே கனவு காணலாம். ஆமா. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாளும் பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம், இந்த 3 நாள் வாழ்க்கை முடித்திருக்கும்படியான தாயாக இருக்கும்படியான முனியம்மாள் என்று சொல்லும்படியான அம்மையாகப்பட்டது. அன்னவரை சார்ந்திருக்கும்படியான உற்றார் உறவினர் பந்துக்கள் ஊர் மக்கள் பெண்கள் பிள்ளைகள் அவரை சார்ந்திருக்கும்படியான மருமக பிள்ளைகள் யாவற்றுமான பேர்களும் இந்த கிராமத்திலே நல்ல முறையில வாழ்ந்து நற்பெயர் எடுத்து நன்மக்களை இன்று நற்கதி என்று சொல்லும்படியான நாராயணன் மதத்தை சேர்க்க வேண்டும். அப்படி என்று இந்த உற்றார் உறவினர் ஊர் மக்கள் எல்லாம் ஒருமிக்க சார்ந்து இன்று இரவு கண்விழி கோலம் செய்ய வேண்டும். அம்மையாகப்பட்டது கண்விழித்தால் சாலோக சாமீப சாரூப சாயுத்து என்று சொல்லத்தக்க ஆண்டவன் பதமாக இருக்கும்படியான 4ஆம் பதத்தை அடைவிக்க வேண்டும். அப்படி என்று யாவற்றுமான பேர்களும் அதோ என்று சொல்லத்தக்க ஒக்கிலவேலு நன்னகரத்தை சார்ந்த திமாவரன் நன்னகரத்தை சார்ந்த ஓம் கண்ணியம்மன் நாடகம் சபா குழுவினர் அழைத்து நல்ல முறையிலே சித்துக்குட்ட ஆடாதீங்கன்றான். என்னன்னா பண்ணா நல்ல முறையில வீர விருந்திட்டு தேவர் கூட வரல வாயில வீர விருந்திட்டு நம்ம மேடை ஒன்று அமைத்து நம்ம ஆட விட்டு கண் இவை தட்டா வண்ண பார்க்க வண்ணமாக இருக்கிறார்கள். அப்படி அம்மையாகப்பட்டது எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார வந்தத்தை அடைய வேண்டும் என்று எங்கும் வியாபித்து இருக்கும்படியான பாஞ்சாலி அம்மையும் பாண்டு ரங்கனையும் பிரார்த்திக்கிற சுபோஜி நாம் எங்களுடைய தேவியாக இருக்கும்படியாலே ஐவருக்கும் தேவி ஐயா பத்தினி பாஞ்சாலி அம்மனை தர்மநந்தர் அழைத்தார் என்று எப்படி என்றால் தர்மநந்தராகப்பட்டவர் தன்னுடைய தேவியாக இருக்கும்படியான ஐவருக்கும் அழியாத பத்தினி திரௌபதா தேவி அழைக்க திரௌபதா தேவி தர்பார் அன்னவரால் மற்ற கதை. உள்ள